ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு குட்டீஸ் ஈஸி இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் வேர். இந்த வேர்ப்ஸை நம்ம எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்தணும், அதனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வாஸ் வேர்பை நம்ம எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இஸ் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்மளுக்கு வாஸ். நம்ம போன கிளாஸில் இஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனோட இறந்த கால வடிவம் தான் நம்மளுக்கு வாஸ் அப்படிங்கிற வேர்பு. ஸோ நம்ம வாஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே இறந்த காலத்தில் மட்டும்தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்மளுக்கு சப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலர் ஃபார்மாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐ அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹீ ஷி இட் திஸ் தட் இந்த மாதிரியான இடங்கள்லையும் நம்ம வாஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எதுவானாலும் இருக்கலாம். பொருள் இல்லைனா ஒரு ஆப்ஜெக்டை குறிப்பிடுறதா இருக்கலாம், இடத்தை குறிப்பிடுறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு நபரை பேரை குறிப்பிடுறதா இருக்கலாம். ஸோ எதுவாக அமைஞ்சாலும் சரி, ஆனால் நம்மளுக்கு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா சிங்குலராக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாஸ் அப்படிங்கிற வேர்பை இறந்த காலத்தில் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹீ வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனோட அர்த்தம் என்ன, அவன் ஒரு மாணவனாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அவர் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ இறந்த காலத்தில் அவர் அந்த டைமில் அவர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். ஸோ ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷீ வாஸ் டூயிங் ஹர் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஷீ வாஸ் டூயிங் ஹர் ஒர்க், அவளோட வேலையை செஞ்சிட்ருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்ஜெக்டில் தேர்ட் பர்சன் சிங்குலரான ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக அமைஞ்சிருக்கு, ஒருமையில் அமைஞ்சிருக்கு. அதனால் நம்ம இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிறத இறந்த காலத்திற்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐ வாஸ் மேரிட் ஃபார் 5 years. அப்போ இந்த இடத்துல அது என்ன பொருள் தருது, எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் பர்சன் சிங்குலரான ஐ அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அண்டு எனக்கு திருமணம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு இல்லையா. ஸோ அது எனக்கு இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல நம்ம வாஸ் அப்படிங்கிற வேர்பை நம்ம போடுறோம். ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா. ஸோ இப்போது வாஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாஸ் அப்படிங்கிறத எப்படி நம்ம நெகட்டிவாக மாற்ற முடியும். ஸோ ஒரு நார்மலாக வாஸ் அப்படிங்கிற பயன்படுத்தக்கூடிய சென்டென்ஸில் நம்ம நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் வேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ஃபார்மாக மாறிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஹி வாஸ் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனோட அர்த்தம் என்ன, அவர் ஒரு மாணவராக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை நம்ம நெகட்டிவாக எப்படி மாற்ற முடியும், அங்கே நாட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஹி வாஸ் நாட் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல அவர் மாணவராக இல்லை அப்படின்றது பொருள் தருது. ஸோ வாஸ் அண்ட் நாட் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வாசன்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்மாக வாசன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட் வாசன்ட் அ ஈஸி டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த முடிவு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ஒரு எளிதான முடிவல்ல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த டெசிஷனை நான் எடுக்கும்போது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லலாம், இட் வாசன்ட் அன் ஈஸி டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வாஸ் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி நம்ம எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாஸ் ஹி பிளேயிங் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா. ஸோ அவன் விளையாடிட்டு இருந்தானா, இல்லை அவர் விளையாடிட்டு இருந்தாரா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம், வாஸ் ஹி பிளேயிங். ஸோ ஃபஸ்ட்டு வாஸ் அப்படிங்கிற வேர்பை போட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறம் ரிமைனிங் சென்டென்சஸை நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஹவ் வாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ நம்ம யாராவது நம்ம பரீட்சை எழுதிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நம்ம எப்படி கேட்கலாம், எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம், ஹவ் வாஸ் தி எக்ஸாம். ஸோ எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா. ஸோ ஏன்னா அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டாங்க.
ஸோ அதனால் அது வந்து இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வாக அந்த இடத்துல மாறிடுது. ஸோ நம்ம கேட்கும்போது எப்படி கேட்போம், ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வை நம்ம குறிப்பிட்டு கேட்குறதுனால ஹவ் வாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாஸ் இட் டிஃபிகல்ட், அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம், வாஸ் இட் டிஃபிகல்ட். இது இல்லைனா இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்குறதுக்கு வாஸ் இட் டிஃபிகல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேர் அப்படிங்கிற வேர்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம போன கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆர் அப்படிங்கிற வேர்பை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஆர் வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்மளுக்கு வேர் அப்படிங்கிறது. அப்போ ஆர் அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்துவோமோ அதே இடத்துல நம்ம இறந்த காலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வேர்பு தான் வேர் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ வேர் அப்படின்னு பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் எப்படி அமைஞ்சிருக்கணும், ஒரு ப்ளூரல் ஃபார்மாக அமைஞ்சிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலான வி அப்படிங்கிறத நம்ம விக்கு வந்து வேர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். செகண்ட் பர்சனுக்கு சிங்குலர் ப்ளூரல், ரெண்டு இடத்துக்குமே நம்ம யூ அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறோம். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வேர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரலான தீஸ், தோஸ், தே, இந்த மாதிரியான தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்முக்கும் நம்ம வேர் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். ஸோ ஆருக்கும் வேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் எப்போவுமே வந்து ப்ளூரலாக தான் இருக்கணும். ஆனால் ஆர் அப்படிங்கிறத நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். நிகழ்காலத்தில் நம்ம ஆர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அதே இது இறந்த காலமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வேர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். ஸோ சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளுக்கு ப்ளூரலாக இருக்கணும். அது வந்து ஒரு இடமாக இருக்கலாம், நபரோட பேராக இருக்கலாம், இல்லைனா வந்து பொருளோட பேராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஐடியா. ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஆர் அப்படிங்கிறத நிகழ்காலத்துலேயும் இறந்த காலத்தில் நம்ம வேர் அப்படிங்கிறதே நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ வேருக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தே வேர் பிளேயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பாஸ்ட் இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அதனால நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாஸ் இல்லைனா வேர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த போகிறோம். அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சப்ஜெக்டும் பார்க்குறோம். சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு தே அப்படிங்கிறது இருக்குது. தே அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர் இருக்கிறதுனால அது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இல்லையா, தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல வேர் அப்படிங்கிற வேர்பை நம்ம சூஸ் பண்ணி தே வேர் பிளேயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது நம்மளுக்கு ஒரே ஒரு நபராக இருந்தாங்கன்னா எப்படி சொல்லலாம், இதே இது நான் வந்து என்ன மட்டும் நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா ஐ வாஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இறந்த கால நிகழ்வு, ஆனால் சப்ஜெக்ட் எனக்கு ஒருமையில் அமைஞ்சிருக்கு, அதனால் வாஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். இதே இது வந்து ப்ளூரலாக இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வி வேர் ஒரிட் அபவுட் தி டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பொருள் என்ன, நாங்கள் வந்து அந்த டெஸ்ட்டு முடிவுக்காக ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து ஏதாவது நம்ம தேர்வு எழுதின ஏதாவது ஒரு ரிசல்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதனோட ரிசல்ட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம், அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் வர்றதுக்காக நம்ம ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், வி வேர் ஒரிட் அபவுட் தி டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதாவது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் ஃபார்மான வி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம், இப்போ இல்லை, இது வந்து ஒரு இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெகட்டிவ் ஃபார்மில் நம்ம வந்து எப்படி வேரை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம நாட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முழுமையும் நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபார்மாக மாறிடும். ஓகேயா. ஸோ வேர் ப்ளஸ் நாட், அதை தான் நம்ம வந்து வேர் நாட் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக வேரிண்ட் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா யூ வேரிண்ட் ஹியர். ஸோ இதுக்கு என்ன பொருள், நீ இங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து நாட் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம நாட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பர்சன், அது சிங்குலராக இருக்கலாம் இல்லை ப்ளூரலாக இருக்கலாம். ஸோ யூ அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு, அதனால நம்ம வந்து
வேர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஏன்னா செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே நம்ம யூ அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வேர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா we weren't disappointed அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் வந்து ஏமாற்றம் அடையலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனோட சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் பர்சன் ப்ளூரலான வி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம வந்து வேர் அப்படிங்கிற வேர்பை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நாங்கள் ஏமாற்றம் அடையலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இல்லை அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் நம்ம சொல்கிறதுனால வேரண்ட் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இது வந்து இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது பாஸ்ட் டென்ஸில் நடந்தது. அதனால நம்ம வேரண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். வேர் அப்படிங்கிற வேர்பை பயன்படுத்தி எப்படி ஒரு கொஸ்டின் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேர் யூ பிஸி எஸ்டர்டே. ஸோ இந்த வேர் அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம இறந்த காலத்தில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வாஸ் இல்லைன்னா வேர் பயன்படுத்தலாம். ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ப்ளூரலாக அமையும் போது நம்ம வேர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வேர் யூ பிஸி எஸ்டர்டே. ஸோ வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து யாரையாவது வந்து நம்ம நேற்று ரீச் பண்ண நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து கேட்குறோம் இல்லையா, நேற்று நீ பிஸியாக இருந்தியா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கேட்குறோம் இல்லையா. ஸோ அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், வேர் யூ பிஸி எஸ்டர்டே அப்படின்னு நம்ம கேட்குறோம். நேற்று நீ பிஸியாக இருந்தியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு செகண்ட் பர்சன், அது சிங்குலராக இருக்கலாம் இல்லைனா ப்ளூரலாக இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம யூ தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ யூ அப்படிங்கிறதுக்கு நம்ம வேர் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர் அப்படிங்கிற வேர்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் ரிமைனிங் சென்டென்சஸை நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர் யூ எ டீச்சர். ஸோ நம்ம வந்து யாரையாவது பார்த்து கேட்குறோம் ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் டீச்சராக இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக நிகழ்காலத்தில் அவங்க டீச்சராக இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்படி கேட்கலாம், ஆர் யூ எ டீச்சர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இது வந்து இறந்த காலத்தில் அவங்க டீச்சராக இருந்தாங்களா அப்படின்றத நம்ம எப்படி கேட்கலாம், அதாவது பல வருடங்களுக்கு முன்பு அவங்க வந்து டீச்சராக இருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து வேர் யூ எ டீச்சர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டீச்சராக ஆசிரியராக இருந்தீங்களா அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர் யூ லாஸ்ட் நைட் அப்படின்னு கேட்குறோம். ஸோ நேற்றுக்கு நைட்டு நீ எங்கே இருந்த, வேர் யூ வெண்ட் லாஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரியும் கேட்கலாம். ஓகே, ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேர் யூ லாஸ்ட் நைட் அப்படின்னா என்ன அர்த்தம், நீ நேற்றுக்கு எங்கே இருந்த. ஸோ பாஸ்ட் டென்ஸு, அதாவது நேற்று அப்படிங்கிறது நம்மளுக்கு முடிஞ்சு போன ஒரு நிகழ்வு. அந்த நேத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ எங்கே இருந்த அப்படின்றத கேட்குறதுக்காக நம்ம வந்து வேர் அப்படிங்கிற வேர்பை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஓகேயா. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஸ் அண்ட் வேர் ரெண்டு வேர்ப்ஸையும் நம்ம எந்த மாதிரியான இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை வந்து சம்மரைஸ் பண்ணி இந்த டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டேபிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து வாஸ் அப்படிங்கிறத எங்கே பயன்படுத்துவோம், வாஸ் அண்ட் வேர் ரெண்டுமே நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் பயன்படுத்த போகிறோம். ஆனால் சப்ஜெக்டை பொறுத்து மட்டும்தான் நம்ம வாஸ் அப்படிங்கிற வேர்பை சூஸ் பண்ணணுமா இல்லைனா வேர் அப்படிங்கிற வேர்பை சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரியான இடத்துல நம்ம வாஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் சிங்குலரான ஐ அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலரான ஹி ஷி இட். இந்த மாதிரியான இடத்துலையும் அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வந்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சிங்குலர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வாஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். வேர் அப்படிங்கிறத நம்ம எங்கே பயன்படுத்த முடியும், வேர் அப்படிங்கிறது நம்ம சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்மாக இருக்கிற இடத்துல நம்ம வேர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் ப்ளூரலான வி, செகண்ட் பர்சன் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டு இடத்துலையுமே நம்ம வேர் அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறோம். அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரலான தே, தீஸ், தோஸ் இந்த மாதிரியான இடத்துல நம்ம வேர் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியும். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எந்த இடத்துல நம்ம வாஸ் போடணும், எந்த இடத்துல வேர் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்படின்னா தான் நான் போடுற எல்லா கிளாஸஸையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம்.